எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் அன்னைக்கு காலையில எடுத்துட்டுருக்கேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா, பூ பறிக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு போயிட்டுருக்குது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு குட்டீஸ் 2 பேத்துக்கு லீவு. அதனால் வந்து கொஞ்சம் மெதுவா சமையல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கேங்க. பார்த்தீங்கன்னா, நேரமே எந்திரிச்சிட்டேன். மற்ற வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சாச்சு. வீடு ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது. போய் சமையல் மட்டும் பண்ணா சரிங்க. வெங்காயம் எல்லாம் தொளிச்சு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்து நெறைய பூத்திருக்குது. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு காலையில செடியில. நேத்தே வந்து நான் முக்கெல்ல பொறிச்சு வச்சேன். பொறிச்சது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா பொறிச்சிருக்கிறேன். இவ்ளோ பூ இருக்குது. எனக்கே தெரியல எது வந்து நாளைக்கு பொறிக்கிறது, என்னைக்கு இன்னைக்கு பொறிக்கிற மொக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா, காலையில இவ்ளோ விரிஞ்சிருச்சு. மொக்கு பார்த்தீங்கன்னா, பொறிச்சு ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். 2, 3 நாள் சேர்த்து வச்சுட்டு, சித்திரக்கனிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, இது ஆத வந்து நான் கோர்த்து தரேம்மா, நீங்க வைக்கிறதே இல்ல. நான் கோர்த்து தரேன் பொறிச்சு தாங்கன்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா, பொறிச்சிட்ருக்கிறேன். மல்லி செடியில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பூ பூக்குது. பீக்கஞ்செடி பார்த்தீங்கன்னா, பக்கத்தில ஊனி விட்டுருந்து மல்லி செடி மேல படர்ந்துருச்சு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இன்னுமே நெறைய பூ பூக்கும். சரின்னு சொல்லிட்டு பீக்கங்காயும் வந்து 2 பொறிச்சிட்டு போய் வச்சாச்சு. தேங்காய் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து நாங்க எடுக்கல. ஆள் விட்டு எடுத்துட்டோங்க. வந்து அதனால கொலை கொத்தாம அப்படியே எடுத்தாச்சு. எங்களால எடுக்க முடியாது ஒரே நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலை வந்து நெறைய இருந்ததுனால அப்படியே குத்தகைக்கு விட்டுட்டோம் தேங்காய் எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, வேலை வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே எங்கள் ஊர்ல சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா குத்தகைக்கு வந்து காய் அரியிறது, வெங்காயம் புடுங்குறது, இந்த மாதிரி தேங்காய் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, குத்தகைக்கு விட்டுறது. ஆதவ பார்த்தீங்கன்னா, பறிச்சு குடுத்த பூவ கொண்டு வந்து கோர்த்துட்ருக்குறான். பார்த்தீங்கன்னா ஆதவ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் செய்கிற ஆளே கிடையாது. எப்போவுமே அவங்க அப்பா பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பான். அவங்க அப்பாவுக்கே தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். நத்தினன் கூட எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான். இவன் சுத்தமாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான். வந்து இன்றைக்கி தான் வந்து ஏதோ வந்து அதிசயமாக வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறான். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பொண்ணாக இருந்திருந்தா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பையனாக இருக்குங்காட்டி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் இல்லை அப்படின்னு நான் வந்து சும்மா சொல்லிகிட்டே இருப்பேன் ஹஸ்பண்ட் கிட்ட. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பொண்ணாக இருந்திருந்தா எனக்கு தான் பொறிச்சு கோர்த்து கொடுங்கம்மா, நான் தான் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்கள்ல. பையனாக இருக்கங்காட்டி தான் நம்மளுக்கு வச்சு அழகு பார்க்கணுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. இங்கே ஒரு ஆள் பாருங்கள் என்ன வாழுத்தனம் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு. சைக்கிள் மேலே ஏறி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கான். பார்த்திங்கன்னா, அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டு ரொம்ப சேட்டை. பார்த்திங்கன்னா, சரி ஓரத்தில் வந்து விதை ஊனி விடலான்னு சொல்லிட்டு நடவு போட்டுச்சுங்க நேற்று. அதில் வந்து ஊனி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா வந்து இது சளு மருந்து வேறு அடிப்பாங்க. அதுக்கப்புறமா ஊனி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மசால் பாருங்கள், வெங்காயக்காடு பக்கத்தில் இருந்ததுனால வந்து மசால் வந்து வெட்ட முடியாமல் எந்த அளவுக்கு ஆயிருக்குதுன்னு பாருங்கள். இது வெட்டி போட்டதுக்கப்புறம் மாடும் சாப்பிட மாட்டேது. அதுவும் பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா பூ கோர்த்து முடிச்சுட்டான். அவ்வளோ நெருக்கமாக கோர்த்துருக்குறான். அவ்வளோ டைட்டாக வந்து கோர்த்துட்டான். சரின்னு சொல்லிட்டு சரி கோரு மிச்சம் இருக்கிறதையும் கோருன்னு சொல்லிட்டு வந்து சமையல் பண்ணிகிட்ருக்குறேங்க. அத்தை மாமாலாம் பார்த்திங்கன்னா, சிக்கன் வேண்டாம், சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அளவாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் சாம்பார், ரசம் அந்த மாதிரி வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய், பாசிப்பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுட்ருக்குறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, புளியும் தக்காளியும் வேக வச்சுருக்கிறேன் ரசத்துக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பூ வந்து ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டான். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ நெருக்கமாக கோர்த்துருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா, சிக்கனுக்கு வந்து எல்லாம் செஞ்சிட்ருக்குறேங்க. சிக்கன்லாம் வந்து நான் பெருசாக வந்து இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிடுறது இதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஆள் வந்து டிவி பார்த்துருக்குது. இவரை சமாளிக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு டிவி பார்க்க வச்சுட்டு உட்கார வச்சுட்டு தான் வந்து சமையல் பண்ண முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து சிக்கன் வெந்துட்டுருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அதில் குக்கரில் போட்டு வைக்கிறனால இந்த பக்கம் சைடில் வந்து தோசையும் சுட்டுட்ருக்கேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சரின்ட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் தோட்டத்தில் ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து காய் எறிஞ்சிட்ருக்குறாங்க தோட்டத்தில். அதெல்லாம் வந்து எடுத்து கொட்டணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிடலான்னு பண்ணிகிட்ருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் வந்து எலுமிச்சங்காய் வந்து செடியில் நிறைய இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு எலுமிச்சங்காய் அந்த மாதிரி புழிஞ்சு விட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிடுறது, டெய்லி க்ளீன் பண்ணுறது. ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை நல்லா
சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி விட்டுடலாம். தினமுமே வந்து அந்த எண்ணெய் பசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சக்காயை வந்து பிழிஞ்சு விட்டு அந்த தண்ணியிலேயே வந்து போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரை தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தட்டி விட்டாலே இவர் வந்து மதியானத்தில் தூங்கவே மாட்டார். அதனால் பார்த்திங்கன்னா தொட்டிலில் போட்டு ஆட்டி விட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி துவைச்சி காய போட்டாச்சு. துணி காய போடுறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 மணி போல் வந்து துணி துவைச்சிட்டு வந்து நல்லா வந்து முன்னாடி காய போட்டு அப்படின்னா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். கொஞ்சம் முன்னாடியெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வீட்டுக்குள்ளே நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு 10 மணி வாக்கில் வந்து துணி துவைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா புளி வந்து காய போட்டு வச்சுருக்கிறேன். வந்து 2 நாளாக எப்படியோ ஒரு வழி எல்லா வேலையை வந்து செஞ்சாச்சு. புளிக்கு கொட்டையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெயிலில் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் வந்து உப்பு ஒரு கை, மேலே புளி ஒரு கை, அப்படியே வந்து லேயர் பை லேயராக போட்டு டப்பாவில் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சிட்டோன்னா 1 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. பூச்சியெல்லாம் பிடிக்காம அப்படியே நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து காய போட்டு வச்சுருக்குறேங்க. அடுத்தது வந்து தர்பூசணி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிலோ வந்து 30 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இல்லை. பார்க்குறதுக்கு வேணால் வந்து இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து தர்பூசணி வந்து நிறைய பயப்படுத்துகிறாங்க. நிறைய கலருக்காக வந்து நிறைய அதில் வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நிறைய நோய்கள் வருதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் அது அந்த இன்னொரு தர்பூசணி அந்த பிளாக் கலர் ஹைப்ரிட் தர்பூசணி இருக்குல்லங்க, அதுதான் அந்த மாதிரி. இது அந்தளவுக்கு வந்து இதிலெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. ஏன்னா இது பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா போடுறதுக்கு வந்து 10-13 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்குறாங்க. ஏன்னா பக்கத்து தோட்டத்தில் கூட அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அவ்வளோக்கு வந்து அவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறாங்களான்னு தெரியல. அதனால் இந்த தர்பூசணி நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அது கெடுதல் இது கெடுதல்னு பார்த்தோன்னா நம்ம ஒன்றுமே சாப்பிட முடியாமல் போயிடும். எனக்கு பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை இருக்குது. இருந்தாலுமே வந்து இந்த தர்பூசணி வந்து பார்த்துட்டு வந்து என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. ஏற்கனவே வந்து கோயிலுக்கு போயிட்டு கரும்பு ஜூஸ் குடித்ததுனால தான் வந்து சளி பிடிச்சிச்சு இந்த வெயிலையும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா தர்பூசணி சாப்பிட்டு தான் பார்த்திங்கன்னா இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன வயசுலலாம் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி எந்த தண்ணி வேணாலும் குடிச்சிட்டு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக வளர்ந்தோம். அப்போல்லாம் எதுவுமே பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா பார்த்து எல்லாம் பண்ண தான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இது நிஜமாவே நம்ம இப்போ 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போல்லாம் இவ்வளோ டிசீஸு இவ்வளோ ஒரு கேரிங் எல்லாம் இல்லை. அவ்வளோ நம்ம ஜாலியாக தான் இருந்தோம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே பார்த்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாமே கொஞ்சம் ரொம்ப லக்குன்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா சரி தர்பூசணியை போட்டு ஜூஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் பண்ணலான்னு போட்டு இந்த கரண்டி வச்சு குத்துன்னு குத்தி பார்த்தேன். அது வந்து கரையிற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு கரண்டி தூக்கி போட்டுட்டு கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சிலும் போட்டு அரைக்க முடியாது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நல்லா அந்த சாறு வந்துருச்சு. அதுக்கப்புறமா வடித்து கொடுத்துட்டேன். இந்த கண்ணாடி பவுலு இந்த கண்ணாடி டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பவுல் வேணால் நான் வாங்கினது. இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது. குட்டீஸ் வந்து எடுத்து கொடுங்கம்மா நாங்கள் குடிக்கிறோம் எங்களுக்கு வேணுங்கிறாங்க. ஆனால் எடுத்து கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. பயமாக இருக்குது, எங்கே உடச்சிருவாங்களோ நம்ம க்ளீன் பண்ணணுமோ அப்படின்ட்டு. இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு தாங்க இதெல்லாம் யூஸ் ஆகுது. பார்க்குறக்கு அழகாக இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் சில்வர் டம்ளர் தான் வந்து ஆகுங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீவன தர்பூசணி எல்லாம் வந்து கண்ணுக்குட்டி கொடுக்குறக்கு வந்து ஆத்தாவும் பேரனும் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து கொடுத்து அதுவாக சாப்பிடுதுங்க. ஆனால் வந்து கையில் தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்குறான் அதிரன். அவன் கொடுக்குறத அது வாங்கவே மாட்டேங்குது. நீ என்ன கொடுக்குறது நான் என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அது உள்ளேருந்தே எடுத்து சாப்பிட்ருக்குது. பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அடம் பிடிச்சி கடைசியில் சரி ஒன்று கொடுத்துட்டு அதை எப்படியோ வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுட்டு வந்துட்டான் ஒரு வழியாக. அதுவும் நல்லா சாப்பிட்ருக்குது. இந்த நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி ஆகட்டும், இந்த மாதிரி காய் தர்பூசன் இந்த மாதிரி பழங்களோட இது ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம மாட்டுக்கு கொடுத்துர்லாம்.
அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 4 கிட்ட ஆயிடுச்சு. இனி வந்து காய் இளக்கிறதுக்கு போகணும். காய் வந்து நம்ம குத்தகைக்கு விட்டதுனால பார்த்தீங்கன்னா அவங்களே பிடுங்கி போட்டுருவாங்க. காய் வந்து கிலோ வந்து 5 ரூபாய்ன்னு சொல்லிட்டு அவங்களே பிடுங்கி அரிஞ்சு கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா வெளியூர் ஆளுங்க தான் வந்திருக்காங்க இந்த தடவை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆளுக்கு ரொம்ப டிமாண்ட் அப்படிங்கிறனால வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி தான் வந்து இந்த மாதிரி காய் எறிகிற சமயத்தில் வந்து வர்றாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை போடுறேன். அதில் வந்து சித்திரக்கனி அன்னைக்கு எடுத்த வீடியோலாம் கவர் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னெல்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.